அவருக்கு சுகமும் நல்ல உணவும் இன்னும் பாக்கியமுள்ள சுவர்க்கமும் உண்டு. அபுல் ஆலியா அவர்கள் கூறினார்கள், இறை நெருக்கம் பெற்றவர்களின் எவரும் சொர்க்கத்தின் ரைஹான் கிளையொன்று கொண்டு வரப்படும். அதில் அவரது ஆன்மா கைப்பற்றப்படும் வரை இவ்வுலகை விட்டு பிரிய மாட்டார்கள். முகமது பின் கவுஃப் அவர்கள் கூறினார்கள், இறக்கும் ஒவ்வொரு நபரும் தான் சொர்க்கவாசிகளின் ஒருவரா அல்லது நரகவாசிகளின் ஒருவரா என்பதை தனது மரணத்தின் போது அறிந்து கொள்வார். சஹீஹில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, உயிர் தியாகிகளின் ஆன்மாக்கள் பச்சை நிற பறவைகளின் உடல்களில் வாழ்கின்றன. அவை சொர்க்கத்தின் தோட்டங்களில் தாங்கள் விரும்பிய இடமெல்லாம் பறந்து செல்கின்றது. பின்னர் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அர்ஷிலிருந்து தொங்கவிடப்பட்டிருக்கும் சரவிளக்குகளின் உள்ள தங்கள் கூடுகளுக்குள் திரும்புகின்றது. இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள், அதா பின் அஸ் சாயிஃப் அவர்கள் கூறினார்கள், நான் அப்துர் ரஹ்மான் பின் அபி லைலாவை முதலில் பார்த்தபோது தலையிலும் தாடியிலும் முடி நரைத்த ஒரு வயதானவரை கண்டேன். அவர் தனது கழுதையின் சவாரி செய்து கொண்டு ஒரு இறுதி ஊர்வலத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர் கூறுவதை நான் கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை கேட்டதாக இன்னார் எனக்கு அறிவித்தார். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறார். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறார். அவரை சுற்றியிருந்த மக்கள் அழத் தொடங்கினார்கள். அவர் அவர்களிடம், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள், நாங்கள் அனைவரும் மரணத்தை வெறுக்கிறோம் என்றார்கள். அவர் கூறினார், அதன் பொருள் அதுவல்ல. ஒருவர் இறக்கும்போது, ஆகவே அவர் இறை நெருக்கம் பெற்றவர்களின் ஒருவராக இருந்தால் அவருக்கு ரைஹான் மற்றும் இன்பங்கள் நிறைந்த தோட்டம் உண்டு. இந்த நற்செய்தி அவருக்கு தெரிவிக்கப்படும்போது அவர் மேலானவனும் கண்ணியமிக்கவனுமாகிய அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார். மேலும் மேலானவனும் கண்ணியமிக்கவனுமாகிய அல்லாஹ் அவரை சந்திக்க இன்னும் அதிகமாக விரும்புகிறார். ஆனால் அவர் மறுப்பவர்களின் வழி தவறியவர்களின் ஒருவராக இருந்தால் அவருக்கு ஹமீம் என்னும் கொதிநீரால் விருந்தளிக்கப்படும். மேலும் நரக நெருப்பில் நுழைவிக்கப்படுவார். இந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்படும் போது அவர் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறார். அல்லாஹ் அவரை சந்திக்க இன்னும் அதிகமாக வெறுக்கிறார். இது இமாம் அஹ்மத் அவர்கள் தொகுத்த அறிவிப்பாகும். அல்லாஹ் சொல்றான், மேலும் அவர் வலப்புறத்தாரின் ஒருவராக இருந்தால், அதாவது மரணிக்கும் அவர் வலப்புறத்தாரின் ஒருவராக இருந்தால், அப்படியானால் வலப்புறத்தாரிலிருந்து உமக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும், அதாவது வானவர்கள் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று கூறி அவர்களுக்கு நற்செய்தி தெரிவிப்பார்கள். அதாவது அமைதியாக இருங்கள், நீங்கள் பாதுகாப்பிற்கு வழி நடத்தப்படுவீர்கள், நீங்கள் வலப்புறத்தாரின் உள்ளவர்கள் ஆவீர்கள். இக்ரிமா அவர்கள்